முதலாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்காக அதிகம் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹமு, ஞாபகம் வார நேரம் எல்லாம் ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதி அல்லது அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹமு. அந்த துவா இருக்குதே, ஜனாசா தொழுகிற நம்ம கேட்கக்கூடிய துவா, இந்த துவாவை என்னை பொறுத்த வரைக்கும் மினல் பிர், அவங்களுக்கு பிர்ரு செய்யக்கூடிய ஒன்று அந்த துவா நம்ம பாடமாக்கி வச்சுக்கிறோம். அவர் வர்ணித்து அந்த தாய்க்கும் தந்தைக்கும் நம்ம ஓதாமல் அதுக்கப்புறம் நீங்கள் 1000 பேருக்கு மனநம் விட்டாலும் உங்களுக்கு என்ன, அந்த தாய் தந்தைக்கு ஓதக்கூடிய அந்த பகுதி இல்லை. உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் பாடமாக்கி கொடுக்காம உங்களோட பிள்ளை உங்களுக்கு ஓதாமட்டு அதுக்கு பின்னால் 1000 பேருக்கு ஓதினாலும் அந்த பிரில் ஒரு அவ்வளோ அழகான ஒரு துவா. அப்போ அது எனவே அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபி வஃபுன் எல்லா இடங்களும் இது ஓதலாம். ஜனாசா தொழுகையில் சுன்னா அந்த இடத்துல ஓதுது. மற்ற இடங்கள் நீங்கள் பொதுவாக சொல்கிறதுல குறிப்பிட்ட நேரமோ டைமோ இடமோ சொல்லாமல் ஓதுறதுல பிழை இல்லை. அதை நீங்கள் நிறைய திருப்பி சொல்லுங்கள். பாடமாக்கணுமா ஒரு ஒன்று மொபைலில் தானே பார்த்து உங்களுக்கு என்ன செய்யலாம், எத்தனையோ முறை சொல்லலாம். அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. இதை அடிக்கடி அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்தல். யா அல்லாஹ் அவரை பொருந்து கொள்வாயாக என்று துவா கேட்கிறோம். வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி. அவருடைய கபரை நீ விசாலமாக்குவாயாக, அவரை ஒளிமயப்படுத்துவா, அந்த கபரை ஒளிமயப்படுத்துவாய். அந்த துவாய்க்கு அல்லாஹ் மக்ஃபிர்லி அபி சலமத் என்ற ரசூலுல்லாஹ் கேட்ட அபூ சலமாவுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாயா, வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், நேர்வழிப்பட்டவர்களே அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவாங்க. இந்த துவாவை பாடமாக்கி அப்பப்போ ஒவ்வொரு தொழுகையிலே நீங்கள் கேளுங்க, சுன்னத்துகளையும் கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு தொழுகையை முடிக்கிற டைம்லையோ சுன்னத் தொழுகை எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குது அங்கெல்லாம் அந்த துவாக்கள் என்ன செய்யுங்க, ஓத பாருங்க.